அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய லத்தி யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்ட மன்னராட்சி மன்னர் மற்றும் திமுகவினுடைய கபட நாடக அரசியலை பத்தி தான் நம்ம இப்போ இந்த சேனல்ல ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணே. கடந்த 27ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரு மாவட்டங்களிலும் தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சாரமானது நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கரூரில் 100க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி அதில் 40 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் பூரணம் குணமடைந்து விரைவாக வீடு திரும்ப எல்லாம் பல விரைவனையும் பிரார்த்திக்கிறேன். இதை வந்து நான் ஏன் இந்த காணொளி போடுறேன் அப்படின்னா, திமுகவினுடைய கபடநாட அரசியலை வந்து இது நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். இது வந்து ஒரு அரசியலாவோ நம்ம வந்து, ஏன்னா நம்ம இருக்கக்கூடியவங்களை வந்து இழந்துட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து யார் இதற்கான காரணம், இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை நடந்துகிட்ருக்கு. அந்த விசாரணையில் வந்து அறிக்கை வரும்போது நமக்கு தெரியும் இதனுடைய உண்மை குற்றவாளி யார், இதில் வந்து திமுக அரசுனால சூழ்ச்சியினால் செய்யப்பட்டதா, இல்லை தாவேக்காரங்களால் பிரச்சனை நடந்ததா, இல்லை இதில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ நிறைய விஷயங்களெல்லாம் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் வெளியே வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக மெயினாக பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தில் மன்னராட்சி மன்னர் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு அரசியல் இதை வந்து ஒரு அரசியலாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த அரசியல் பற்றி தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த மன்னராட்சி மன்னனுடைய சமூக ஊடகங்களில் வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, 30க்கும் மேற்பட்டோர் வந்து தாவேகாவினுடைய பிரச்சாரத்தில் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி அவங்க வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு 4 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும், மீதி வந்து இருக்க நபர்கள் எல்லாருமே வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று வீடு திரும்பியதாகவும் சொல்லி அவருடைய சமூக ஊடகங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும், அதாவது அரசு தரப்பில் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. அதை சம்மந்தமாக போயிட்டு நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையாலுமே வந்து நிவாரணம் கொடுக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எல்லாமே அரசு தரப்பில் வந்து உதவிகள் எல்லாமே பண்ணணும். இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு சார் வந்து மனு கொடுத்துருக்காரு. மனு கொடுத்ததில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிவாரணம் எல்லாமே வந்து விரைவாக வந்து பெற்று தரதாக சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் இதில் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அது இல்லாமல் ஒரு எம்பியாகவும் இருக்கீங்க, அது இல்லாமல் திமுகவினுடைய முக்கிய பிரமுகரும் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்களால் பாராட்டு பெற்றக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் அறியப்படுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய மாவட்டத்தில் இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு உண்டான நிவாரணத்தை வந்து நீங்களே கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்துட போகிறாங்க. இதை வந்து ஒரு அரசியலாகவோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய அரசியலை காமிக்கிறதுக்காக இது சார் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல, இந்த இதில் ஏன் போய் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. மேலும் வந்து நீங்கள் அந்த 4 குடும்பத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்றதான் எங்களுக்கு தெரியும். மேலும் என்னென்னா, அந்த 4 குடும்பம் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு அந்த 30 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த 30 பேர்த்தையுமே நீங்கள் போயிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு அரசாங்கத்தில் வந்து நீங்கள் வந்து அரசு தரப்பு மூலிமா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். இதை வந்து நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுப்பீங்க, நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் அனைவருக்குமே வந்து நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். இதுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் நான் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும், அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவாக கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதான் வந்து நான் இது மக்களும் இதை வந்து பார்த்துக்கணும் இல்லையா, உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது, நீங்கள் மக்களுக்காக எப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக இதில் வந்து நான் தெரியப்படுத்தணும். இதை வந்து முக்கியமாக இதை வந்து நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களுடைய அரசியல். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க, மக்கள்கிட்டலாம் எப்படியெல்லாம் நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். உங்கள் மாவட்டம், அதாவது உங்களுடைய சொந்த தொகுதி ராசிபுரம் தொகுதியில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அந்த விஷயத்தை வந்து நான் முழுசாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் இந்த விஷயத்தை.
அதே போல் உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தரை வந்து நான் பார்க்கணும். அவர் என்ன பண்ணார் அப்படின்றத வந்து நான் புதுசாக நான் சொல்கிறேன். நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிஸ்டர் அன்பில் மகேஷ் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னதான் அப்படின்னா, அதாவது கரூரில் இவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்து அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு போன நீங்கள் உங்களுடைய திமுக அரசில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவனுடைய உயிரே போயிருக்கு. அதாவது இந்த பின்னாடி இருக்கா இல்லையா, இந்த பையனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா தெரியாதா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சி மன்னருக்கு நல்லாவே தெரியும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இது யாரெல்லாம் காரணம், இது எதனால் நடந்தது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். ஆனால் இதை வந்து நான் முழுசாக உங்ககிட்ட சொன்னால் தானே புரியும், மக்களுக்கு அது அப்போ தானே தெரியும். அதாவது இந்த பையனை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்குது, இங்கே மன்னராட்சியோடைய மன்னர் எப்படி நடந்துக்கிறாரு, இங்கே மக்கள்கிட்ட அரசியல் எப்படி இருக்குது அப்படின்ற விதத்தெல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும். சொன்னால் தானே உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய திமுக அரசு வந்து எப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, மக்கள் எப்படியெல்லாம் உங்கள் பின்னாடி வராங்க, எப்படியெல்லாம் உங்களுடைய அரசியலுக்காக ஒரு இப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து திமுகவுக்காக மக்கள் வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு வராங்க. அதே மாதிரி மக்களுக்காக திமுகவும் நல்லா உழைக்கிறாங்க இல்லையா. இந்த சம்பவத்தை மட்டும் மறக்காமல் நீங்கள் கேளுங்க, மறக்காமல் பாருங்கள் தயவுசெய்து. அதாவது இந்த சம்பவம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26/2/2025. இது எங்கே நடந்தது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம். அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் எல்ஐசி காலனியை சார்ந்தவர்கள் தான் இரு தம்பதியர்கள். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலி தொழில் செய்கிறாங்க. அவருடைய 2வது மகன் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இறந்த கவின்ராஜ். அதாவது இப்போது அந்த பையன் வந்து உயிரோடு இல்லை. இந்த பையனுடைய இறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சக மாணவன், அதாவது பள்ளியில் வந்து சக மாணவன் வந்து 2 பேரும் வந்து தாக்கிக்கிறாங்க. தாக்கிட்ட போது அந்த பையனுடைய உயிர் வந்து போயிடுது. இதை வந்து விசாரணையில் உங்களுடைய திமுக அரசு சார்ந்த அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தில் வந்து அந்த பையன் வந்து பாத்ரூம் போயிருந்த போது வலிக்கு கீழே விழுந்து அதனால் அவருடைய உயிர் போனது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே வந்து அதனுடைய உறவினர்களுக்கு எல்லாமே சந்தேகம் ஏற்பட்டது, எங்களுக்குமே சந்தேகம் வந்தது. இதில் வந்து என்ன பண்ணது அப்படின்னு தெரியாமல் இது வந்து அரசு வந்து திமுக அரசு வந்து முற்றிலும் இதனுடைய சம்பவத்தை வந்து மறைக்கணும், இல்லைனா திமுக அரசுக்கு வந்து அவப்பேர் வரும்னு சொல்லிட்டு இங்கே மன்னராட்சியுடைய மன்னர் பேரை கேட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு இங்கே வந்து ஒரு கபட நாடகம் நடந்தது. ஏன் இதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சம்பவத்தில் வந்து நானுமே அங்கே இருந்தேன். அதனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக கேட்குறேன். ஏன்னா இதை நீங்களும் கேட்பீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன இருக்குது. ஆதாரமே நான் தான், சரிங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அந்த உயிரிழந்தனுடைய மாணவனுடைய உறவினர்கள் எல்லாமே சாலை மறியல் அதெல்லாம் செய்கிறத பார்த்து இங்கே அரசாங்கத்துக்கு மறுபடியும் அவப்பெயர் வந்துடும், பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் விசாரணைங்களை பேரில் நாங்கள் முன்னாடியே விசாரிச்சிட்டோம். அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணதுக்கப்புறம் அந்த மாணவனை வந்து சக மாணவனை அடித்து தான் கொன்னாங்க அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காவல்துறையிடமும் அரசாங்கத்திடமும் வந்து நாங்கள் முறையிடுறோம். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த சம்பவம் வந்து தெரியும். அதான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்து இருக்கக்கூடியவங்க தான். அது கூட உடனே சொல்லலை. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவனை கூட்டிகிட்டு போய் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. அது எல்லாமே முதல் உதவி செய்கிறாங்க. அது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த மாணவனுடைய பெற்றோருக்கு வந்து நீங்கள் தகவலே எதுவுமே சொல்லலை. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு வரேன். அந்த மாணவன் வந்து உயிர் இழந்துடுறாரு. உயிர் இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து உடல்கூறு ஆய்வுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கூடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர் வரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்னா இங்கே இருந்தால் வந்து அவருடைய தொகுதியில் ரொம்ப பிரச்சனை ஆயிரும், இன்னும் மக்களுக்கெல்லாம் நிறையா இதனுடைய சம்பவம் என்ன நடந்தது எல்லாமே பிரச்சனையெல்லாம் பெருசாக தெரிய வந்துடும் அப்படின்றதுனால திமுகவினுடைய மன்னராட்சி மன்னருடைய தூண்டுதல் பேரில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாமக்கல் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைக்கு வந்து உடல் கூராய்வுக்காக அந்த பையனுடைய உடலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார், இவங்களுடைய பெற்றோருக்கே தெரியல, அவங்களுடைய உறவினருக்கே தெரியல. இவங்க எடுத்துகிட்டு போனதை வந்து அவங்க எல்லாத்தையும் மறைச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
போனதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து கூட்டம் கூடும், இங்கே வந்து மக்கள் வந்து மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக அரசுக்கு வந்து அவப்பேர் உண்டாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே செயல்பட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது மக்கள் மத்தியில். ஏன்னா இன்னமும் அது வந்து மர்மமாகவே தான் இருக்குது அப்படின்றத வந்து இன்னும் அவங்களுடைய பெற்றோர், அவங்களோட உறவினர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த சம்பவமெல்லாம் ஓகே, இது எல்லாமே நடந்துருச்சு, இது எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மாவட்ட ஆட்சியர், அதாவது முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பையனுடைய உடல் வச்சிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வராங்க. அவரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிறப்பாக செயல்படக்கூடிய நம்ம திமுகவினுடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய அமைச்சருமான அண்ணன், அதாவது நான் வந்து அவர் அண்ணன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எனக்கு அவருக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலித் மக்களுக்காக வந்து நாங்கள் ஒரே இடத்துல வந்து குரல் கொடுத்தோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி அதை வந்து பதிவு பண்ணணும். ஏன்னா இறந்த மாணவனும் வந்து தலித் மாணவன் தானே, அதனால் அவருக்கு வந்து நிறையா அவர் வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து நிறையா செஞ்சார். அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்போ நான் விளக்குறேன் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஏன்னா உண்மையாலுமே அவர் தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவும், தலித் மக்கள் எங்கே பாடுபட்டாலும் அவர் தான் வந்து முன்னே நின்று அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் திமுகவினுடைய அமைச்சர். அந்த அமைச்சர் என்ன தெரியுமா பண்ணார், அங்கே வந்து அவங்களுடைய பெற்றோர்களை வந்து சந்திக்கிறாங்க, எல்லாமே பிரச்சனையெல்லாம் பெருசாகுது. பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு. அதாவது முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் பேசிட்டோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட எல்லாமே பேசி நாங்கள்லாம் கலந்தாய்வு பண்ணி அந்த இழந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த எவ்வளோ கொடுத்தாலும் இழப்பீடு ஈடாகாதுன்னு சொல்லி அவங்களா ஒன்று சொல்கிறாங்க, இவங்க மாவட்ட ஆட்சியர்னு சொன்னாங்க, இவங்க ஒன்று சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு, அதாவது அந்த மாணவன் இழந்த குடும்பத்துக்கு வந்து பட்டா வழங்குறேன்னு சொல்லிட்டு அவரே தான் கூப்பிட்டு அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணி பட்டா ஒன்று கொடுத்தாங்க. அந்த பட்டா தான் இந்த பட்டா. இந்த பட்டா வந்து இது வரைக்கும் என்ன நிலவில் இருந்தது, வெறும் பேப்பர் பட்டாவாக தான் இருக்குது. அதனுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் இப்போ பின்னாடி வரேன். அந்த பட்டா தான் இது, அதனுடைய நம்பர் தான் இது. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. திமுக அரசு நம்ம அமைச்சர் மூலிமா பேசப்பட்டு முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மூலிமா பேசப்பட்டு வழங்கப்பட்ட இந்த பட்டா இதுதான் அது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பையனுடைய சரி பட்டா கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த அரசு தரப்பில் வந்து அந்த இழப்பீடு கேட்டிருந்தாங்க, நஷ்டீடு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அரசாங்க பள்ளியில் வந்து இழந்திருக்கான் அந்த சின்ன பையன், அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்க அரசு தரப்பு மூலிமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அவங்களும் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து இழப்பீடாக வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த தொகை அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. அந்த பையன் இறந்ததுக்கு வந்து அது தொகையெல்லாம் வந்து எல்லாமே மறைச்சிட்டாங்க. அதாவது திமுக பற்றி தெரியுமில்ல, நம்ம கடலக்காய் செடி தான், நம்ம பல வீடியோவில் சொல்லுவோமே, அவங்க முழுசாகவே மறைச்சிட்டு போயிடுவாங்கன்ட்டு. இந்த காணொலி நான் எதுக்காக மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதி, பொய்யான ஒரு செயலியை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் ஆதாரபூர்வமாக நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த பட்டா வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பையனுடைய சரி ஓகே இவங்க எல்லாமே திமுகவினுடைய நம்பிக்கை, அவங்க அமைச்சர் வந்து நம்ம அமைச்சர், நம்ம மாவட்ட செயலாளர் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்றனால அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே திமுக காரங்களுடைய பேச்சை நம்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பட்டாவை மட்டும் வாங்கிட்டு அந்த இழப்பீடு தொகை எதுவுமே வாங்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உடலை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு இது வரைக்கும் திமுக வந்து அந்த இடத்த காமிக்கணும் இல்லையா, அந்த இடத்தையும் இது வரைக்கும் எதுவுமே காமிக்கவே கிடையாது. இது வரைக்கும் அந்த பையனுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவங்க எந்த ஒரு இழப்பீடுமே கொடுக்கல. இது எல்லாமே ஒரு நாடகமாகவே பண்ணி இவங்க எல்லாமே ஒரு நாடக கம்பெனியாக வந்து திமுக செயல்பட்டு அந்த குடும்பத்தையே இப்போ ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் நின்றுட்டுருக்காங்க அந்த பையனை இழந்துட்டு. இன்னமும் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது வெற்றி விளம்பர மாடல் ஆட்சியாகவே இருக்கக்கூடாது அப்படின்றதா என்னுடைய முதல் இந்த காணொலியிலேயே கருத்து சொல்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஏமாற்றப்பட்ட கவின்ராஜ் மாதிரி இப்போ இந்த 30 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 30 பேருமே ஏமாறக்கூடாது. அந்த 4 பேரும் தீவிர சிகிச்சை அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நான் போடுறேன். தயவுசெய்து
மன்னராட்சி மன்னர் அவர்களே, நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நீங்களே ஆட்சியில் இருங்க, நீங்களே எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் மக்களுக்கு உண்மையாக இருங்க. மக்கள் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இது ஏன் இந்த காணொலி நான் மீண்டும் மீண்டும் போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய திமுகவினுடைய இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறேன். இதனால் உங்களுடைய ஆட்சி எப்படி செயல்படுதுன்றது மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.